ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி லாங்குவேஜில் ஒரு டிஃப்ரெண்ட்டு வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணி எப்படி ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஒரு பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறேன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிளை எப்படி நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தியரி கான்செப்ட் பார்த்துருந்தோம். இப்போ அந்த தியரி கான்செப்ட்டுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். int a, b, int c. இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கக்கூடிய வேரியபிளுக்கு எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, நான் ஹெட்டர் ஃபைல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி லாங்குவேஜுக்கான ஹெட்டர் ஃபைலு. இந்த ஹெட்டர் ஃபைல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் நமக்கு ரன் ஆகும். studio.h அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐன்றது இன்புட்டு, ஓன்றது வந்து அவுட்புட்டு. இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம கொடுக்குற இன்புட்டை வாங்கி அவுட்புட்டை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ப்ரோக்ராம். ஸோ இந்த லைன் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமே நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து ஸ்டாண்டர்டு லைப்ரரியிலிருந்து நமக்கு தேவையான கீவேர்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு லைனை நம்ம யூஸ் பண்ணோம்னா, அப்போ என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? இந்த இன்ட்டு, ஃப்ளோட்டு, இந்த மெயின், இது எல்லாமே வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம சி ப்ரோக்ராமிங்கில். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த ஒரு லைனை நம்ம வந்து ப்ரோக்ராமுக்கு டாப்பில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க, இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன். சரிங்களா? கேரக்டர் சி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளரேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு தனியாகவே நான் கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதை நான் என்னன்றது வந்து வீடியோக்கான லிங்க் அதில் நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே இது வந்து என்னது, இன்ட் டைப்பில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே இதுக்கு தனித்தனியாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் ப்ரோக்ராம் கீழே நான் எழுதும்போது உங்களுக்கு நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். வந்து நம்ம ஒரே லைனில் கமாசின்னு கொடுத்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். நான் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஒரே லைனாகவும் கொடுத்துக்கலாம், தனித்தனியாகவும் கொடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். ஃப்ளோட்டில் வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அதே போல் கேரக்டரில் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இது நாலுமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிளுக்கான டிக்ளரேஷன். ஓகே, இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கான வேல்யூ வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஏ அப்படின்ற வேரியபிளுக்கு நான் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே நான் வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போதே நம்ம வந்து டைப்பை மென்ஷன் பண்ணி வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டோம். இதுக்கு தான் டிக்ளரேஷன் சொல்லியிருக்கோம். இப்போ அந்த க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய வேரியபிளை தனியாக எடுத்து எழுதி அதுக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணுறேன். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா இனிஷியலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே நான் லாஸ்ட் கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஏக்கு வேல்யூ நான் செட் பண்ணிட்டேன். பிக்கு நான் வேல்யூ என்ன பண்ண போகிறேன், செட் பண்ண போகிறேன். 20 அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். அப்போ இது ரெண்டு இன்டிஜர் டைப்பாக, இன்டிஜர் அப்படிங்கிறது வந்து முழியன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து பாயிண்டில் கொடுக்காம முழியன்னா கொடுத்துருக்கேன். அதனால தான் இன்ட் அப்படிங்கிற டைப்பை வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்ட்டு சீன் இருக்கு இல்லையா இன்டிஜரில், இந்த சீயில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு வேல்யூவே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் பண்ண போகிறேன். அப்போ ஏல எனக்கு என்ன இருக்குது, 10 இருக்குது. ஏ ப்ளஸ் பியில் என்ன இருக்குது, 20 இருக்குது. இது ரெண்டே நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். 13ன்றது வந்து எதில் ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். அந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா சி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எதில், இன்டிஜரில் க்ரியேட் பண்ணால் தான் இந்த ரெண்டு இன்டிஜர் வேல்யூவை என்ன பண்ணுவோம், இந்த இன்டிஜர்லேயே ஸ்டோர் பண்ணும். இதையே நான் வந்து இதை ஃப்ளோட்டில் நான் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஃப்ளோட்டில் நான் வந்து இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்கே கண்டிப்பாக என்ன அடிச்சிரும், எரர் அடிச்சிரும். ஏன்னா இன்டிஜரில் க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய வேல்யூவை வந்து இன்டிஜரில் தான் ஸ்டோர் பண்ணணும். இது ஒரு ரூலு. புரிஞ்சிருச்சா? ஏக்கான வேல்யூவையும் பிக்கான வேல்யூவையும் ப்ளஸ் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இப்போ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் டைப்பு தான். ஓகே, இதுக்கான ஒரு லாஜிக் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ளோட்டுக்கு வந்து நான் ஒரு வேல்யூவை நான் வந்து இங்கேயே கொடுத்துட்றேன். ஃப்ளோட்டுக்கான வேரியபிள் என்ன, எஃப் இஸ் ஈக்குவல் டு 7.25 அப்படின்ட்டு இந்த வேல்யூ வந்து இங்கேயே நான் அசைன் பண்ணிட்டேன். கான்ஸ்டண்ட்டாக இங்கேயே நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ இந்த டிக்ளரேஷனுக்கான இனிஷியலைசேஷன் முடிஞ்சு 10 நான் சென்ட் பண்ணேன், 20 பிக்கு கொடுத்துட்டேன். இது ரெண்டையும் வந்து நான் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதுவரையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கேரக்டர் ஃப்ளோட்டும் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு கேரக்டருக்கான வேரியபிள் என்ன, சி இஸ் ஈக்குவல் டு கேரக்டருக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேரக்டர் லெட்டர் கொடுத்து செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாம் டிக்ளரேஷனுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், இனிஷியலைசேஷன் பூரா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இன்புட் எல்லாம் கொடுத்துட்டோம். இதை தான் நம்ம இன்புட்டுன்னு சொல்கிறோம். இன்புட் எல்லாம் கொடுத்துட்டோம். இந்த கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவுட்புட்டை நம்ம வாங்கணும். அவுட்புட்டை வாங்குறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், பிரிண்ட் எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் எஃப் கொடுத்துட்டு பிரிண்டர் நமக்கு தெரியுமில்ல, நார்மலாகவே பிரிண்டர் என்ன சொல்லுவோம், ஒரு டேட்டாவை உள்ளே வச்சு அதை பிரிண்ட் பண்ணி நமக்கு ஒரு பேப்பரில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி வரும்ல. அதே போல் தான் லாங்குவேஜில் பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணும்போது இந்த கொடுத்துருக்க இன்புட் வேல்யூவெல்லாம் செக் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டை வெளியில் கொண்டு வரும். ஓகே, இந்த டபுள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். எதுக்காகன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த சியை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். சியில் நமக்கு என்ன வேல்யூ நமக்கு இதில் இருக்குது, 30 அப்படின்ற வேல்யூ வந்து இங்கே நமக்கு உள்ளே உட்காந்துருக்கு. எப்படி 30ன்னு சொல்கிறோம், ஏயும் பிஏயும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ இது ரெண்டு வேலையும் ஆட் ஆகும்போது 13 கிடைக்குமா, இந்த 30 வந்து சியில் உட்காந்துருக்கு. அப்போ இது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம், த வேல்யூ ஆஃப் சியோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அதை கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு இந்த பர்சன்டேஜ் கொடுத்து டி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். டி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டிஜிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம், டிஜிட்னு எதுக்கு இங்கே மென்ஷன் பண்ணுறோம், இங்கே நம்ம டிஜிட்டில் தானே வாங்குகிறோம், மொழியினா தான் நம்ம வாங்குகிறோம். டிஜிட்னு கொடுத்தா தான் இந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகி வரும். ஏன்னா நமக்கு வந்து கம்பைலர் வந்து செக் பண்ணும், இது என்ன வேல்யூ, இன்டிஜராக இருக்கா, ஃப்ளோட்டில் இருக்கா, டபுளில் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். கொடுத்துட்டு /n அப்படின்றது இதை கொடுக்கணும். இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைன் அர்த்தம். நெக்ஸ்ட் லைன் எதுக்கு இந்த நெக்ஸ்ட் லைன் கொடுக்குறோம், இன்னொரு வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணணும் இதுக்கு கீழே, இந்த ஸ்டேட்மெண்ட்டு கீழே. அப்போ நெக்ஸ்ட் லைன் கொடுத்தா தான் அடுத்த கீழே வந்து எனக்கு இறங்கும். அதுக்காக தான் இங்கே இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த டபுள் கோட்ஸும் இங்கே டபுள் கோட்ஸும் நம்ம கொடுத்துட்டு கமா கொடுத்து இந்த சி வேரியபிளை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். இதுதான் மஸ்ட்டு. சின்றது இங்கே கொடுத்துருக்க வேரியபிள் நம்ம இங்கே கொடுத்து இந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடணும். ஓகேவா? இதுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா, இங்கே எழுதுகிறேன் அவுட்புட்டு. இதுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா, இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். எது வரையும், த வேல்யூ ஆஃப் சி, இந்த கோலன் வரையும் பிரிண்ட் ஆகும். த வேல்யூ ஆஃப் சி கொடுத்துட்டு இந்த பர்சன்டேஜ் டி வந்து கம்பைலர் செக் பண்ணும். இந்த சியை தானே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த சியில் வந்துட்டு டிஜிட்டு தான் இருக்கா அப்படின்னு. ஆமாம், டிஜிட் 30ன்ற டிஜிட் தான் இருக்குது. ஓகே, செக் பண்ணிவிட்டு இந்த /n அடுத்த லைன் கீழே இறங்குறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டையும் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், இந்த சியில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 30 இருக்குது. 30 வந்து இங்கே நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். புரியுதா? இப்படி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, அப்போ இது நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து எஃப்பை பிரிண்ட் பண்ணணுமா, அப்போ பிரிண்ட் ஆஃப் யூசர் டிஃபைன்ட் கீபோர்டு. இது வந்து சிஸ்டம்லேயே இருக்கும். நீங்கள் பிரிண்ட் ஆஃப்னு அடிச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இப்போ பிரிண்ட் ஆஃப் போட்டுட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம், த ஃப்ளோட் வேல்யூ இஸ்ன்னு வச்சுக்கலாம். த ஃப்ளோட் வேல்யூ இஸ், இதே போல் தான் க்ரியேட் பண்ணணும். டபுள் கோட்ஸ்க்குள்ள அதை கொடுக்கணும். கொடுத்தா தான் இங்கே நமக்கு வந்து இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்தது அவுட்புட்டில் எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? கோலன் பர்சன்டேஜ், இங்கே நமக்கு டி வருமா, இங்கே என்ன வரும்னு நம்ம செக் பண்ணணும். இங்கே நம்ம வந்து டிஜிட்டை வந்து நம்ம வந்து ரன் பண்ணியிருக்கோம், எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், அதனால் டி கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம ஃப்ளோட் வேல்யூவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன கொடுக்கணும், எஃப்னு கொடுக்கணும். ஃப்ளோட்டுக்கு இந்த ஃபஸ்ட் லெட்டர் எஃப் இருக்குல்ல, எஃப்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு /n, இது எது கொடுக்குறோம், நெக்ஸ்ட் லைன் திரும்ப வர்றதுக்கு. இதுக்கு கீழே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன்னா அதுக்கு /nன்றது இந்த லைன்லேயே கொடுத்துடணும். இன்கேஸ் இங்கே நான் கீழே எதுவும் நான் பிரிண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த /n கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு கீழே நான் கேரக்டரை பிரிண்ட் பண்ணணும் இல்லையா, அதனால /n கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் இங்கே கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன எடுத்துகிட்டு வரும், த ஃப்ளோட் வேல்யூ இஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுக்க போகிறேன், இந்த ஃப்ளோட்டை வந்து இந்த வேரியபிள் இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் கொடுக்கணும். இங்கே ஸ்மால் கொடுத்துட்டு இங்கே கேப்ஸில் கொடுத்தாலே எரர் அடிக்கும். இது எல்லாமே ரூலு. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடணும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எஃப்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, 7.25. அப்போ 7.25 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ 30க்கு கீழே ஃப்ளோட் வேல்யூ நமக்கு நெக்ஸ்ட் லைனாக வந்திருக்கு. இந்த நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்கு தான் இங்கே இந்த /n கொடுத்துருக்கோம். புரியுதா? இப்போ இந்த ஃப்ளோட்டுக்கு அந்த கேரக்டர் வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா அதுக்கு தான் இங்கே நான் /n கொடுத்துருக்கேன்.
இதுக்கு உங்களுக்கு மீனிங் புரியணும். பர்சன்டேஜ் எஃப்னா என்ன, ஸ்லாஷ் என்னன்றது மீனிங் புரியணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், கேரக்டர் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக நீங்களே க்ரியேட் பண்ணிடலாம். பிரிண்ட் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு த கேர் வேல்யூ இஸ் கோலன். இதெல்லாம் வந்து ஒரு பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட் வந்து நீட்டாக வரணுங்கிறதுக்காக தான் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரியும் ஒரு ப்ரோக்ராமுக்கு எப்படி நம்ம வந்து பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட்டில் அவுட்புட்டில் கொண்டு வரணும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வந்து நான் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கணும் கிடையாது. இந்த கேரக்டர் வேல்யூ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சி வேல்யூ அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். நம்ம கொடுக்குறது தான், ஆனால் அந்த அவுட்புட்டை பார்க்கும்போது ஒரு மீனிங்ஃபுல்லாக நமக்கு தெரியணும். அதுக்காக தான் த கேர் வேல்யூஸ் போட்டு பர்சன்டேஜ். இந்த கேரக்டர் இது வந்து டிஜிட்டில் வந்ததுனால டிஜிட்டுக்கு கொடுத்துருக்கோம் டின்னு. செகண்ட் வந்து ஃப்ளோட்டில் நம்ம கொடுக்க போகிறதுனால பர்சன்டேஜ் எஃப்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கோம். இங்கே கேரக்டரில் கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், சி பர்சன்டேஜ் சி அப்படின்னு நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே நம்ம ஸ்லாஷ் என்ன கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவ்வளோதான், கேரக்டரோட நமக்கு கீழே எதுவும் பிரிண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ டபுள் கோட்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு இந்த சி வேரியபிளை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து முடிச்சுட்டு செமிக்கோலன் ஸ்விங் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன இங்கே கிடைக்கும் ஆன்சரு, இந்த கேரக்டர் வேல்யூ இஸ் கோலன். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. எக்ஸை நம்ம என்ன பண்ணிடலாம், பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸிங்க சி ப்ரோக்ராம் கற்றுக்கிறது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன டிக்ளரேஷன்னா என்ன, இனிஷியலைசேஷன்னா என்ன, எப்படி வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறது கம்பைல் டைமில். இது வந்து கம்பைல் டைமில் நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இதை ரன் டைமில் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, அதை எப்படி பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி நம்ம அந்த வேல்யூவை கொண்டுட்டு வர்றது, இந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீட்டாக நீங்களே ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம், பிகினராக தான் இருக்கோம், பிகினரில் தான் இருக்கும். ஸோ போக 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 எப்படி நம்ம வந்து நம்மளே ஒரு ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுன்ற அளவுக்கு நான் வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டோமா, இது கீழே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதணும். இந்த ரிட்டன் 0 எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே இன்ட்டு மெயின் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இந்த இன்ட்டு மெயினை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம இன்டிஜரை வந்து இன்ட்டு மெயின்னா நம்ம வந்து இன்டிஜர் வேல்யூவெல்லாம் ரிட்டன் பண்ணியிருக்கேன்றதை நான் மென்ஷன். இது இன்ட்டுனா இன்டிஜர்னு அர்த்தம். இன்டிஜர் வேல்யூ வந்து நான் ரிட்டன் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டன் பண்ணுதுன்னு அர்த்தம். அதனால ரிட்டன் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த 0 அப்படிங்கிறது எது கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த எரருமே இல்லாமல் ரன் ஆகிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிட்டன் 0ன்றதை கொடுக்குறோம். இன்கேஸ் நம்ம ரன் பண்ணும்போது இங்கே வந்து ரிட்டன் 0 எடுக்காமல் 1ன்னு கொண்டு வந்துச்சு அப்படின்னா சம்திங் இதில் ஏதோ எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ ரிட்டன் 0ன்னு என்னென்னு அர்த்தம், மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டன் பண்ணுது, இன்டிஜர் வேல்யூவை ரிட்டன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? திரும்ப இந்த ஓப்பனிங் ப்ரேஸை வந்து என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணி ப்ரோக்ராமை எண்ட் பண்ணிவிட்றோம். இங்கே ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டோம்னா இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இன்ட்டு மெயின் ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ரிட்டன் 0 அப்படிங்கிறத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணணும், ப்ரோக்ராமை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் இருக்கணும், டிக்ளரேஷன் ஃபாலோ பண்ணி இனிஷியலைசேஷன் இருக்கணும், இனிஷியலைசேஷனை ஃபாலோ பண்ணி பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு அர்த்தம். இப்படி இருந்தால் தான் ப்ரோக்ராமும் ரன் ஆகும். ஓகே, ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும். எதெல்லாம் மஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.